அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். முதல் நாள் பேஷண்ட்டுக்கு நாடி பார்த்த நாள். வெல்கம் டு சித்தர் குரல். நான் உங்கள் மௌலி. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நாடியை பத்தி ரொம்ப அதிகமா படிப்போம். வாதம், பித்தம், கபம் இது மூணுமே தியரியில கரெக்டா இருக்கும். ஆனா தியரி எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு நாடி பார்த்த பேஷண்ட் அண்ட் தென் மை எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பார்த்துருப்பீங்க, நாடி செக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன் ஷேர்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் நாடி பார்த்த பேஷண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் ஐபி வார்டில். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே நாடி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஃபஸ்ட் இயரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் முன்னாடி லெக்சர்ஸ்ல நாடினா என்ன, வாதம், பித்தம், கபம் இதை மூணுத்தை பத்தி சொன்னாங்க. அண்ட் தென் எப்படி அதை பார்க்கணும், கேர்ள்ஸ்க்கு எப்படி பார்க்கணும், பாய்ஸ்க்கு எப்படி பார்க்கணும், டாக்டர் எந்த பொசிஷன்ல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக டாக்டர் நிற்கணும் பேஷண்டோட. அப்படி பார்த்து ஸோ கேர்ள்ஸ்க்கு இந்த ஹேண்டு, பாய்ஸ்க்கு இந்த ஹேண்டுன்னு பார்த்து நாம் நாடியை டயக்னோஸ் பண்ணணும். நாடியை வச்சு நோய் கணிப்பு பார்க்கணும். ஸோ வாதமா, பித்தமா, கபமா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம ஸோ கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர்ல நாமளும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸோ ஐபி வார்டில் நம்ம அதை பற்றி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். ஸோ இப்படிலாம் இருக்கும், வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, கபம்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சு வச்சு ஸோ ஒரு பேஷண்ட் முன்னாடி போகும்போது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ ஒரு உள்ளுக்குள்ள நமக்கே ஒரு பயம் இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம கரெக்டாக பார்ப்போமா, செய்வோமா, தென் இது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஆக்சுவலாக சொல்ல போனால் அதுதான் நாடி. ஓகேங்களா? நாடிக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கையை பிடிச்சி நாடி அவங்களுக்கு நம்ம பாக்குறது, அவனுங்க நமக்கு பாக்குறது, அந்த நமக்கு நாமளே நிறைய வாட்டி நாடி பிடிச்சி பாத்துக்கிறதுக்கு எப்படி துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாதம், பித்தம், கபம்ல எப்படி துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. ஸோ இதெல்லாம் நாமளே நம்ம பார்த்துப்போம். ஸோ ஒரு பேஷண்ட் முன்னாடி நம்ம போகும்போது நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ ஓகே, நம்ம பார்க்குறோம், நம்ம ரொம்ப கான்ஷியஸாக ப்ரீஷியஸாக நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயும் போயாச்சு. ஸோ போயிட்டு பண்ணும்போது அவங்க பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன பண்ணுது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு நாடியை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஸோ அவங்க நாடி எப்படி துடிக்குது, அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் கரெக்டாக ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் ஒத்து போகும். சில கண்டிஷன்ல ஒத்து போவாது. எந்த மாதிரி கண்டிஷன்லாம், லைக் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களா, டிப்ரெஷனா இருக்காங்களா, இல்லாக்கிட்டே அவங்களோட பாடி ஹீட் கண்டிஷன் எப்படி இருக்கு, ஸோ அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ அதெல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆகுது ஆக்சுவலா சொல்ல போனா. அதுதான் மேஜர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நாம ஒரு பேஷண்ட் நாடி பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம முதல்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். ஸோ நான் கான்சென்ட்ரேட் பண்ணி கண்ணை மூடி ஸோ இந்த பீட் கரெக்டாக துடிக்குது, அண்ட் தென் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆச்சு, அந்த பீட்டை பிடிச்சி ஆக்சுவலாக ஸோ ஒவ்வொரு ஃபிங்கராக மாற்றி வச்சு ஸோ கரெக்டாக நம்ம ஸோ அந்த மாத்திரையில் கரெக்டாக துடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நல்லா ஒரு கண்ணை மூடி கான்சென்ட்ரேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நாம பண்ணா மட்டும்தான் ஸோ நம்மளால கரெக்டா ஸோ இது கரெக்டா இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம கரெக்டா பண்ண முடியும். ஒருத்தருக்கு பண்ணிட்டு ஆக்சுவலா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ஆக்சுவலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு அவங்க நோய்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட பீட் துடிக்கும். அதனால நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ இது நாம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம ஒரு இதுல இருந்து நம்ம ஒரு பாடத்தை நம்ம கண்டிப்பா கத்துக்க முடியும். ஸோ அதனால நாடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப நாடி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து வந்த போதுல இருந்து ஓபிக்கு போன போதுல இருந்து ஒரே நாடி தான். யாரா பார்த்தாலும் கையை பிடிச்சி நாடி பார்த்து ஸோ அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். ஆக்சுவலா எந்த அளவுக்கு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம நாடி பார்த்துக்கிட்டு இருக்கோமோ
அத்தனை அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அதில். எப்படி துடிக்கும், ஒரு நோய்க்கு எப்படி துடிக்கும், இவங்க உடல் வாக்குக்கு எப்படி துடிக்கும், அண்ட் தென் வந்து இவங்களுக்கு என்ன நோய் இருக்குது, இவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களா, காலையில் எப்படி துடிக்கும், மதியம் எப்படி துடிக்கும், சாயந்தரம் எப்படி துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேஷன்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும் போது மட்டும்தான் நம்மளால ஒரு கரெக்டான ஒரு தியரி, ஒரு கான்சிக்வன்ஸுக்குள்ள நம்மளால வர முடியும். ஸோ உங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓபிக்கு போகும்போதுமே நிறைய சீனியர்ஸ் வந்து சொல்லுவாங்க நாடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க ஸோ அப்பயுமே நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நாடி துடிக்கும். ஆக்சுவலாக அவங்களும் ஒரு நாடி சொல்லுவாங்க, இவங்க ஒரு நாடி சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒரு நாடி சொல்லுவான். ஸோ வந்து இது மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து நாடியை பார்க்கும்போது உனக்கு அந்த பீட் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இனிமேல் நான் வந்து கற்றுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து இனிமேல் நல்ல ஒரு தியரி படி நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ஷைன் ஆக முடியும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் சொல்லலாம். இந்த நாடி பார்க்கறது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு சித்தர்கள் கண்டிப்பாக வந்து இதில் கை தேர்ந்ததுனால மட்டும்தான் இவங்க வந்து நமக்கு வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாடியை பார்த்து உனக்கு இந்த நோய் இருக்கும், உனக்கு இந்த மருந்து கொடுத்தா உனக்கு வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டயக்னோசிஸ் பண்ணதுனால மட்டும்தான் இந்த தீதி, இந்த ஓலைச்சுவடிகள்லாம் கொடுத்து நமக்கு வந்து புக் ஃபார்மாக வந்து கொடுத்து, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நாடியை வச்சு நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணலாம், இந்த இந்த பீட்டில் இவங்க துடிச்சா இவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கும், சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாதம், பித்தம், பித்தவாதம், கபவாதம், பித்தவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 பாட்டு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த 9 பாட்டுக்குள்ளே இது என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து படித்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எடுத்த உடனே யாருனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு போகும்போது மட்டும்தான் நம்ம கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்ற நிலைமைக்கு நம்ம வந்து வருவோம். ஸோ கையை பிடிச்சி பார்த்து, ஸோ உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ ஃப்ரெஷராக ஜூனியர்ஸாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாடி பார்க்கறதுல கொஞ்சம் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அந்த பதட்டம் இருக்கும், உள்ளுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாடிங்கிறது ஜஸ்ட் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் எனக்கு ஒரு கையில் ஒவ்வொரு பேஷண்ட்டும் பார்க்கும் போகும்போதுமே என்கிட்ட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குள்ளே இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து பார்த்து கரெக்டாக நம்ம வந்து சொல்லணும், ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளுக்குள்ளே வந்து வரும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ பீட். ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ லைஃப் டைம் ஆஃப் ஒரு பேஷண்ட். ஒரு பேஷண்ட் நம்பி உங்ககிட்ட கையை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு நோயை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நோயை வந்து தீர்த்துருவீங்க அப்படின்றதுனால மட்டும்தான் ஒரு பேஷண்ட் நம்மளை நம்பி வர்றதும், அவன் நம்பி நம்ம கையை கொடுக்குறதும் இருக்கு. அதை பார்த்து நம்ம வந்து கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நம்மளோட கடமை. மருத்துவர்களாகிய அனைவருக்கும் இந்த கடமைகள் இருக்குதான் செய்யுது. ஏன்னா நம்ம வந்து மருத்துவர்கள். இது ஒரு நல்ல ஒரு டாபிக். ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருந்துச்சு, நாடி பார்த்த மூமெண்ட், அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து சித்தா, இந்த ஆயுர்வேதா, இந்த மாதிரி ஆயுஷ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த நாடி பரீட்சாங்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நாடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த நாடி என்ன? நான் ஃபஸ்ட்டு பார்த்த நாடி வந்து பித்தவாதம். ஓகேங்களா? நீங்க என்ன நாடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் இட். டாடா பை.